மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் மேக்ஸிமம் டைம் வந்து நம்ம லைவ் கிளாஸஸ்ல அட்டென்ட் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யூடியூப்ல கிடைக்காது. ஏன்னா லைவ் கிளாஸஸ்ல வந்து யூ ஹேவ் அ மோட்டிவேஷன். யூடியூப்ல வந்து யூ டோன்ட் ஹேவ் எனிஒன் டு மோட்டிவேட். அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி ஸ்கிப் பண்ணி விட்டுருவோம். லாஸ்ட் மினிட்ல அப்படியே ஜங்கா நிக்கும். லைனா வீடியோஸ் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஸோ மேக்ஸிமம் இந்த லைவ் கிளாஸஸ்லேயே வந்து என் கூட சேர்ந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவாங்க? சரி, என்னோட ஸ்க்ரீன் வந்து நான் ஷேர் பண்றேன். விசிபிளா இருக்கான்னு பாருங்க. ஸோ இப்போதைக்கு என்னோட வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ வில் ஸ்விட்ச் ஆஃப். தட் இஸ் நாட் நீடட் நவ். ஸ்கிரீன் தெரியுதாங்க? ஓகேங்க, டன். ஸோ இன்னைக்கு நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எந்த ஒரு டாபிக்மே வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஸ்ஸா சொல்லி தரப்போறது கிடையாது. எல்லா டாபிக்ல இருந்தும் வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி தான் பண்ண போறோம். ஸோ பேசிக்ல இருந்து எதுவும் கவர் பண்ண போறது கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு அந்த டாபிக்கோட பேசிக் தெரியல அப்படின்னா அட் தி எண்ட் ரெஃபரன்ஸ் வீடியோஸ் நான் கொடுக்குறேன். அந்த ரெஃபரல் வீடியோ பார்த்து கத்துக்கோங்க. ஓகேவா? பிகாஸ் நிறைய டாபிக்ஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இன்னைக்கு சால்வ் பண்றது என்னோட அப்ஜெக்டிவ். ஸோ என் கூட சேர்ந்து அப்படியே கொஞ்சம் ஓடி வாங்க, மெதுவா நடந்து வர வேணாம். ஓகேவா? சரிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அனாலாகில இருந்து ஒரு 2 கொஸ்டின்ஸுங்க. Wine is related to grapes in certain way. Now how is vodka related? ஆரம்பமே கலக்கலா இருக்கு இல்லையா? Wine is related to grapes, vodka is related to what அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்களே இருந்தீங்க அப்படின்னா ஆன்சர் எது சூஸ் பண்ணுவீங்க? ஆப்பிள், பொட்டேட்டோஸ், ஆரஞ்ச், ஃப்ளவர்ஸ். Potatoes or orange? Potato or oranges? ஓகேங்க, டன். ஆரஞ்ச். சரிங்க, இங்க பாருங்க. Potato, sir. Potato, right? So wine is made from grapes. Similarly, vodka is made from potatoes. Potatoes மட்டும் கிடையாதுங்க. வீட்ஸ்ல இருந்து எடுப்பாங்க. வீட் இருக்க கோதுமை இல்ல ரை, இதுல இருந்தும் வந்து எடுப்பாங்க. ரைட்? ஸோ wine is related to grapes. Similarly, vodka is related to potatoes. Okay. Question number 2. Safe is related to secure. Now, how is protect related? God, lock, secure, conserve. Lock. Option A, B, C, D. என்னங்க? God, sir. God. Option A. Because option A. Perfect. Correctங்க. Because உங்களுக்கு safe வந்து secureோட synonym. இல்ல செக்யூர் வந்து சேஃபோட சினானிம். சிமிலர்லி ப்ரொடெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதோட சினானிம், எதோட மீனிங் அப்படின்னா காடோட மீனிங். இந்த லாக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொடெக்டோட இது கிடையாது. ஸோ லாக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் வில் பி அ நவுன் ஆல்சோ. லாக் அண்ட் கீ எல்லாம் இருக்கு இல்லையா? லாக் அப்படின்னா லாக் போடுறது. அதே மாதிரி சியோர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்டோட சம்மந்தம் கிடையாது. இந்த கன்சர்வும் காடும் மட்டும்தான் ப்ரொடெக்டோட ரிலேட் ஆன மாதிரியா இருக்கு. மேக்ஸிமம் டைம் இந்த கன்சர்வும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொடெக்ட் அப்படிங்கிற மீனிங் தான் கொடுக்கும். பட் கன்சர்வ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? வாட்டரை கன்சர்வ் பண்ணுங்க, இல்ல சாயில் கன்சர்வேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் சொல்லுவாங்க. அப்போ நேச்சுரல் ரிசோர்ஸ்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்சர்வ் அப்படிங்கிறது அதிகமா யூஸ் பண்ணுவோம். பட் இந்த ப்ரொடெக்ட் அப்படிங்கிறது என்னது? காத்தல், காட். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் போலாம். ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட். ஆப்ஷன் ஏ ஸ்லிம், ஆப்ஷன் பி ட்ரிம்ஸ், ஆப்ஷன் சி கிரீட், ஆப்ஷன் டி கிரிட். இது வந்து ஆட் ஒன்னா இருக்குங்க. நம்ம யூஸ்வலா இந்த மாதிரி கொஸ்டின் பார்க்கும்போது என்ன நினைப்போம் அப்படின்னா ஸ்லிம், ட்ரிம், கிரீட், கிரிட். சார் இதோட மீனிங் எல்லாம் பார்த்து இதுல இருந்து நான் எது வந்து ஆட் ஒன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்படிதான் நம்ம கண்டுபிடிப்போம். பட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மீனிங் பாக்குற மாதிரி எதுவுமே இருக்காது. ஹவவர் நான் வந்து உங்களுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் டைம் தரேன், கண்டுபிடிங்க எது வந்து ஆட் ஒன்னா இருக்கும். ஆப்ஷன் சி சார். ஆப்ஷன் சி. ஏன் ஆப்ஷன் சி? ஸ்லிம்மோ ட்ரிம்மோ வந்து ஒரு ஒல்லியா ட்ரிம் பண்றது, ஸ்லிம் பண்றது. கிரிட் ஒரு லைன் மாதிரி சார். அதனால கிரிட்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃபரா இருக்கு. சரிங்க, இங்க பாருங்க. உங்களுக்கு வந்து இந்த ஸ்லிம்ல எவ்வளவு வவல் இருக்கு பாருங்க. ஒரு வவல். ட்ரிம்ல எவ்வளவு வவல் இருக்கு? 1. கிரிட்ல எவ்வளவு வவல் இருக்கு? 1. கிரீட்ல எவ்வளவு வவல் இருக்கு? 2.
ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, இதுதான் ஆட் ஒன். ஆனா இந்த மாதிரிலாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டீங்க, என்ன சார் இது இப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட்டுங்க செகண்ட் ஒன், ஆப்ஷன் ஏபிசிடி. இதுல வந்து எதுங்க ஆட் ஒன்னா இருக்கும்? இப்போ நம்ம உடனே Option A. என்ன செய்யணும் அப்படின்னா, ஆப்ஷன் Odd even. இல்ல, ஆப்ஷன் Option ஏபிசிடி A, எதுல sir. இருக்கு? ஆப்ஷன் ஏ. ஏன் ஆப்ஷன் ஏ? 3 even numbers இருக்கு. ஓ, 3 ஈவன் நம்பர்ஸ் இருக்கு. இல்லைங்க, இப்போ ஆப்ஷன் ஏ வந்து பாத்தீங்கன்னா 7ல ஸ்டார்ட் ஆகி 2ல எண்ட் ஆகுது. ஆப்ஷன் சி 7ல ஸ்டார்ட் ஆகி 2ல எண்ட் ஆகுது. ஆப்ஷன் டி 7ல ஸ்டார்ட் ஆகி 2ல எண்ட் ஆகுது. சோ அப்போ ஆப்ஷன் டி மட்டும் பாருங்க, கம்ப்ளீட்லி அன்எக்ஸ்பெக்டட் இல்லையா? நம்ம என்ன திங்க் பண்ணுவோம் அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் நம்பர் செக் பண்ணுவோம். சார் இட் இஸ் அ பிரைம் நம்பர், நான் பிரைம் நம்பர், 11ஆல டிவைட் ஆகிற நம்பர், 3ஆல டிவைட் ஆகிற நம்பர். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு எல்லாம் உங்களால பார்த்தோன்னு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா யூ கேன் ரைட். இல்லாத பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் நம்பர்ஸ் வந்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா யூ ஹேவ் டு செக் அவுட் தி குவாலிட்டி ஆஃப் நம்பர். சம்டைம்ஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர் அண்ட் காம்போசிட் நம்பர் வந்து ஒரே மாதிரியா இருக்கும். நம்ம வந்து பிரைம் நம்பரை காம்போசிட் நம்பரான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும், ரைட்? ஸோ சப்போஸ் யூ வில் கெட் அ கொஸ்டின் லைக் திஸ். ஆப்ஷன் ஏ வந்து பாருங்க, சாரி, ஸோ யூ ஹேவ் அ கொஸ்டின் லைக் திஸ். சப்போஸ் ஆப்ஷன் ஏ வந்து பாத்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் வாட் 341. ஆப்ஷன் பி வந்து பாத்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் what something what 242. ஆப்ஷன் சி வந்து பாத்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் சம்திங் என்ன இருக்கு 331. ஆப்ஷன் டி வந்து பாத்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் சம்திங் லைக் 484. இப்போ எதுங்க இதுல வந்து ஆட்மன்? ஏபிசிடி இதுல எது ஆட்மேனா இருக்கலாம்? இப்போ கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு இல்லையா? Option C, sir. ஆப்ஷன் சி. ஏன் ஆப்ஷன் சி? அதை ஆட் பண்ண அதுதான் சார் ஆடு நம்பர். 242. So B 242, C 484. Multiply here. ஓகே, அப்ப 341 331ல அப்ப அதான் சார் 341ஓட 2 மல்டிப்ளை பண்ணா C. So எல்லாமே ஆட் பண்ணா ஈவன் நம்பர். so C. 331 மட்டும் ஆட் பண்ணா ஆட் நம்பர்ல வருது. ஓகேங்க, டன். சி வந்து however C தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர். நான் எப்படின்னு சொல்றேன். இப்போ 341 வந்து பாத்தீங்கன்னா எதுல டிவைட் ஆகுங்க? 11ல டிவைட் ஆகும். 242 11ல டிவைட் ஆயிரும். 484 அப்ப 11ல டிவைட் ஆகும். 331 மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் பிரைம் நம்பர், எதுலயே டிவைட் ஆகாது. ஸோ மற்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காம்போசிட் நம்பர். இந்த மாதிரி குவாலிட்டி ஆஃப் நம்பர்ஸை பேஸ் பண்ணி நமக்கு கேட்கலாம். ஓகே, சரி. கொஸ்டின் நம்பர் 3, கேட், ஹார்ஸ், லயன், ஜாக்கல். எதுங்க ஆன்சர்? ஹார்ஸ். ஹார்ஸ். ரீசன் மற்றது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்னிவர்ஸ், கேட் ஃபேமிலி, ரைட்? ஸோ கார்னிவர்ஸ் மற்ற மிருகத்தை கொண்டு சாப்பிடுறது. ஸோ ஹார்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4, கியூரியாசிட்டி. ஏன் கியூரியாசிட்டி? மற்ற எல்லாமே நெகட்டிவ் சார். ஆன்சிட்டி வெரி கியூரியாசிட்டி மட்டும் பாசிட்டிவ் சார். எல்லாமே இந்த ஆங்ஸைட்டி அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஃபீலிங். நெகட்டிவான ஃபீலிங். ஸோ ஆங்ஸைட்டி அப்படின்னா எதிர்பார்க்கறது, பயத்துல ஒரே அப்படிங்கிறது கவலைப்படுறது. இன்ஹிபிஷன் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்த வந்து பேசணும்னு நினைக்கிறது, ஒரு பயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசாம இருக்கிறது. பட் கியூரியாசிட்டி அப்படின்னா நம்மளே வந்து பாசிட்டிவா ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. இப்போ டான்ஸ் கிளாஸ் வந்து உட்காந்து அட்டன் பண்றீங்க இல்லையா, இட்ஸ் அ கியூரியாசிட்டி. ஸோ இதெல்லாமே வந்து என்ன சொல்லுவோம்னா டெம்பரமெண்ட்ஸ் சொல்லுவோம். டெம்பரமெண்ட்ஸ் அப்படின்னா மைண்ட்ல இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ். சரி, நெக்ஸ்ட் ஒன் போலாம். சீரியஸ் 79 87 கொஸ்டின் மார்க் 89 83. இதுல வந்து எது ஆப்ஷனா இருக்கும்னு சொல்லி கேக்குறாங்க. எதுங்க ஆப்ஷனா இருக்கும்? 81 சார். 81 சார். 81 Alternative. ஆல்டர்னேட்டிவா? சரி, இப்போ 79க்கும் 87க்கும் டிஃபரன்ஸ் என்னங்க வருது? பிளஸ் 8. இதுக்கு என்னங்க டிஃபரன்ஸ் வருது? 89 83க்கு -6. -6.
இப்போ நம்ம இங்க 80 போட்டோம் அப்படின்னா நமக்கு டிஃபரன்ஸ் வந்து பாருங்க -7 இருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா +9 இருக்கு. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பெரிய என்ன சொல்றது, ஒரு ஹோமோஜினியஸா இருக்க மாதிரி தெரியல, ஒரு யூனிஃபார்மிட்டியே தெரியல. சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஆப்ஷன். வாட் இஸ் தட்? 81 போனா அப்படின்னா 87 and 81 என்னங்க இருக்கு? -6 இருக்கு. 81 and 89 வந்து +8 இருக்கு. ஸோ +8 -6 +8 -6. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 81. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் ஆன்சர் என்னங்க வந்துச்சு? Y9 வந்திருக்கு. பர்ஃபெக்ட்டுங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க IJKLM MNOP. ஸோ அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா +1, இது வந்து +2. நெக்ஸ்ட் PQRST, இது வந்து +3. நெக்ஸ்ட் அப்ப வந்து என்னவா இருக்கணுங்க? +4 இருக்கணும். அப்போ QRST UBWX அதுக்கப்புறம் Y தானே வருவீங்க. நெக்ஸ்ட்ங்க 1 3 5 7 நெக்ஸ்ட் என்ன வருங்க? 9. வந்து 9. இந்த மாடல் क्वेश्चंस வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்ங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபைண்ட் தி ராங் நம்பர் இன் தி சீரிஸ். இது எதுங்க ராங் நம்பரா இருக்கும்? 76. ஏங்க 76? மத்ததெல்லாம் எப்படிங்க இருக்கு? Into 2 plus 2 sir. என்ன இருக்கு? Multiply by 2 and plus 2 sir. எஸ். ஸோ இப்போ 3 into 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 வருங்க. நெக்ஸ்ட் வந்து +2 இல்லையா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க 8 into 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா 16 + 2 18. 18 into 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா 36 + 2 வந்து 38. அதே மாதிரி 38 into 2 பண்ணீங்க அப்படின்னா வாட் யூ ஹேவ் டு கெட்? 76. 76 + 2 வந்து என்ன வரணும்? 78. ஆனா நமக்கு 76. 70. ஸோ இதான் வந்து நமக்கு ராங் நம்பர். புரியுதுங்களா? Yes sir. Yes sir. நெக்ஸ்ட்ங்க கோடிங் அண்ட் டீகோடிங். Spark is coded as TQBSL. Then how is Flame coded? Spark. ஓகேங்க. ஸோ S ஓட நம்பர் என்னங்க? 19. 19. P ஓட நம்பர்? 16. A ஓடது 1. R ஓடது 18. A ஓடது 11. 11. ஓகே டன். அதே மாதிரி TQBSL வருவோமா? நெக்ஸ்ட்ங்க L என்னங்க வரும்? 12. S 19. P 2. Q 17. T 20. இப்போ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எல்லாமே என்ன காம்பினேஷனுங்க? Plus 1. அப்ப இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். Yes sir. E F M N A B L LMA L M F G. ஆன்சர் G M B N F. எல்லாமே வந்து நெக்ஸ்ட் லெட்டர், அவ்வளவுதான். அதே மாதிரி சேர் இஸ் கோடட் as something. சேர் வந்து எப்படி எழுதிருக்காங்க? F K D L U. என்னங்க காம்பினேஷன்? எல்லாமே பிளஸ் Plus 3. இல்லையா? சோ இப்போ C வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் லெட்டர், ரைட்? சோ A B C D E F இது வந்து 6. எல்லாமே வந்து +3 தான் இருக்கு. அதே மாதிரி ரைடுக்கும் பார்த்து தானே வரும், ரைட்? சோ Q R S T U D C D J K L E F G. அப்ப ஆன்சர் என்னங்க? U D L G இல்லையா? எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் லெட்டர். இதுல இருந்து தேர்ட் லெட்டரா கணக்குல எடுத்திருக்காங்க. இது ஒரு கோடிங் அண்ட் டீகோடிங். நெக்ஸ்ட் ரெட் இஸ் கோடட் as 27. பெயின் இஸ் கோடட் as 64. How is Vijay coded? 125 sir. 125. எப்படிங்க? 5Q. Yes. 3 letter word 3Q. 4 letter word 4Q. 5 letter word 5Q. 125. நெக்ஸ்ட்ங்க blood relation. A B and C are sisters. மூணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தங்கச்சி மாருங்க இல்ல அக்கா மாருங்க சம்திங், ரைட்? சோ A B C are sisters. D is brother of E. E is daughter of B. E வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு டாட்டருங்க? E வந்து B க்கு டாட்டர். D வந்து B க்கு என்ன ஆகணுங்க? E க்கு என்னங்க ஆகணும்? Brother. பிரதர்.
சரிங்க. இப்ப என்ன கேள்வினா ஏ வந்து டிக்கு என்னப்பா ஆகணும்னு சொல்லி கேக்குறாங்க. ஏவோட தங்கச்சி பையன் தானே டி. ஏவோட தங்கச்சி பையன் டி. அதாவது உங்களோட தங்கச்சி பையன் உங்களுக்கு என்னங்க வருவான்? உங்களோட தங்கச்சி பையன் உங்களுக்கு என்ன வேணும்? நெஃப்யூ. நெஃப்யூ. உங்க தங்கச்சி பையங்க உங்களுக்கு நெஃப்யூ. சி நம்மளோட கூட பிறந்தவங்களோட பையன் வந்து நமக்கு நெஃப்யூ. நம்மளோட கூட பிறந்தவங்களோட பொண்ணு வந்து நமக்கு நீஸ். ஓகேவா? மேபி உங்க கூட வந்து ஒரு பிரதரோ சிஸ்டரோ இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தா அது உங்களுக்கு நெஃப்யூன்னு சொல்லணும். இதுவே உங்க கூட வந்து ஒரு தங்கச்சி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தங்கச்சியோ தம்பியோ, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்களை வந்து நீஸ்ன்னு சொல்லணும். சரி, இப்போ உங்க தங்கச்சி பையனுக்கோ பொண்ணுக்கோ நீங்க யாருங்க? இல்லையா? சோ இப்ப ஏ வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல்னு கொடுத்துட்டாங்க. அப்ப ஏ வந்து என்ன ஆகணும்? ஆண்ட். என்ன ஆண்ட்? மெட்டர்னல் ஆண்டா இல்ல பெட்டர்னல் ஆண்டா? மெட்டர்னல். டி வந்து பார்த்தா அப்படின்னா மதர், டியோட மதரோட பிரதர் ஆர் சிஸ்டர் இவங்க எல்லாம் வந்து மெட்டர்னல் ரிலேஷன்ஷிப். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா மெட்டர்னல் லேண்ட். ஓகேவா? இதே உங்க ஃபாதர் சைடு ரிலேஷன்ஷிப் எல்லாம் வந்து பெட்டர்னல்னு சொல்லுவோம் இல்லையா? நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி. பாயிண்டிங் டு கபில், சில்பா சைடு யாரு பேசுறாங்க? சில்பா. இப்ப சில்பா வந்து கபில் கிட்ட என்ன சொல்றாங்க? his mother's brothers, I mean his mother's brother is the father of my son Asis. இந்த மை அப்படிங்கிறது யாருங்க? என்ன யாரு பேசுறாங்களோ அதுதான் அந்த மை. சோ சில்பாவோட சன் வந்து யாருங்க? ஆசிஸ். இங்க பாருங்க, ஃபாதர் ஆஃப் சில்பாஸ் சன், ஃபாதர் ஆஃப் சில்பாஸ் சன். அப்ப அது வந்து சில்பாக்கு யாருங்க? ஹஸ்பண்ட். சோ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஹஸ்பண்ட் வைஃப். இப்போ his mother's brother அப்படின்னு சொல்றாங்க. his அப்படிங்கிறது யாருங்க? ஓகே, கபிலோடைய மதரோடைய பிரதர். கபிலோட மதரோட பிரதர் யாரு? சில்பாவோட ஹஸ்பண்ட் இல்லையா? கபிலோட மதரோட பிரதர். சோ கபில் இருக்கான், கபிலோட மதர் இருக்காங்க, அந்த மதரோட பிரதர் யாருங்க? சில்பாவோட ஹஸ்பண்ட். ஓகேவா? இப்போ ஹவ் இஸ் கபில் ரிலேட்டட் டு சில்பாஸ் ஹஸ்பண்ட்? சோ கபில் வந்து சில்பாவோட ஹஸ்பண்டுக்கு என்ன ஆகணும்? அங்கிள். அங்கிள். என்ன அங்கிள்? மெட்டர்னலா இல்ல பெட்டர்னலா? மெட்டர்னல். மெட்டர்னல் அங்கிள். புரியுதாங்க? ஓகேங்க. Next question. Rasmi walks 10 km towards north. நான் இங்க வரையறேன். Rasmi walks 10 km towards north. இதுதான் வந்து north. See, we all know directions, right? East, west, north, south. Okay. So let's see, இதுதான் வந்து starting point வச்சுக்கோங்க. இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இருங்க. இதுதான் வந்து starting point. இதுதான் வந்து ராஸ்மியோட வீடு. வீட வந்து B ன்னு வச்சுக்கலாம். ராஸ்மி வாக்ஸ் 10 km towards north. அப்போ 10 km towards northனா இப்படி மேல பார்த்து போகணும். நான் கீழே பார்த்து போற மாதிரி முதல்ல போட்டேன், ஆனா மேல பார்த்து போறாங்க. ஓகேவா? 10 km towards north. இப்படி ஒரு 10 km போயிட்டாங்க. He walks 6 km to south. Then இப்போ என்ன பண்றாங்க? மேல போனவங்க அப்படியே கீழே இறங்குறாங்க. இறங்கி சவுத் போறாங்க. இப்படி கீழே என்ன பண்றாங்க? அப்படியே கீழே சவுத் பார்த்து இறங்கிட்டாங்க. எவ்வளவு கிலோமீட்டர் இறங்கி இருக்காங்க? 6 கிலோமீட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இறங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க? ஃப்ரம் ஹியர் சி மூவ்ஸ் 3 km டுவர்ட்ஸ் ஈஸ்ட். இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 km ஈஸ்ட்ல போறாங்க. இதுதான் 3 km டுவர்ட்ஸ் ஈஸ்ட். இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா you know this is how many kilometers? 6. அப்ப இது எவ்வளவு இருக்குங்க? கீழ இருக்கே 4. நீங்க இந்த ரீஜன் தானே? Because how far and in which direction C is with reference to starting point is the starting point. இந்த starting point இந்த பொண்ணு வந்து எங்க நிக்கறாங்க?
எஸ் 5 கிலோமீட்டர்ஸ் பிகாஸ் இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஹைபாட்டனியூஸ் சைட் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் அதர் டூ சைட்ஸ். 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் என்ன வரும்? 25. ஹைபாட்டனியூஸ் ஈக்குவல் டு 5. ஸோ 5 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ். சரி, இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் கம்பேர் பண்ணும்போது எந்த டைரக்ஷன்ல இருக்குங்க? இது எந்த டைரக்ஷன்? Northeast. நார்த் ஈஸ்ட் இல்லையா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட், இது ஈஸ்ட், மேல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா நார்த் இருக்கு. சோ நார்த்துக்கு ஈஸ்ட்டுக்கும் நடுவுல இருக்கிறதால நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். அப்ப ஆன்சர் என்னங்க? 5 கிலோமீட்டர் நார்த் ஈஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்ங்க TQRST 5 பேர் இருக்காங்க. they are sitting around a circular table. இது வந்து ஒரு சர்க்குலர் டேபிள்னு வச்சுக்கோங்க. 5 பேர் இருக்காங்க. புள்ளி வச்சுக்கலாமா? 1 2 3 4 5 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, they are sitting in a circular table அப்படின்னு உள்ள பாத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, now R is to the right of P. R வந்து P யோட ரைட்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்ப யாரை ஃபிக்ஸ் பண்ணனும்? R ஐயா இல்ல P யவா? P இங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். P யோட ரைட் அப்படினா மேலயா இல்ல கீழயாங்க? மேல சார். Well, so R is to the right of P and is second to the left of S. இந்த and அப்படிங்கிறது யாரங்க குறிக்கும்? R ஐயா இல்ல P யவா? R. So this word and but in the conjunctions ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா previous statementல இருக்கக்கூடிய முதல் person first noun தான் குறிக்கும். இப்போ R is second to the left of S. R வந்து பாத்தீங்கன்னா S ஓட செகண்ட் லெஃப்ட்னு சொல்றாங்க. சோ S இங்க இருக்கான், அவனோட ஃபர்ஸ்ட் லெஃப்ட் இது, செகண்ட் லெஃப்ட்ல வந்து R இருக்கான். நெக்ஸ்ட் T is not between P and S. T வந்து பாத்தீங்கன்னா P க்கு S க்கு நடுவுல கிடையாது. அப்ப எங்க இருப்பான்? S க்கும் R க்கும். T வந்து இங்க போட்டுட்டேன். இப்போ யாருங்க மிச்சம் இருக்கா? Q மட்டும் தான் மிச்சம் இருக்கா இல்லையா? சோ Q இங்க போட்டுக்கலாம். Who is second to the left of R? செகண்ட் லெஃப்ட் ஆஃப் R ல யாருங்க இருக்கா? Q. So இது ஃபர்ஸ்ட் லெஃப்ட். இது R உடைய ஃபர்ஸ்ட் லெஃப்ட் P, செகண்ட் லெஃப்ட் வந்து Q. சோ ஆன்சர் வந்து Q. நெக்ஸ்ட் போலாமாங்க? Yes, sir. A man is facing west. சோ ஒரு ஆள் வந்து வெஸ்ட் பார்த்து நிக்கறான். இதுதான் வெஸ்ட். ஓகேவா? he runs 45 degree in clockwise. 45 டிகிரி clockwise ல போறான். இதுதான் clockwise. 45 டிகிரினா இப்படி பார்த்த மாதிரி இருப்பான். சரிதானே? நெக்ஸ்ட் then another 180 degree in same direction. 180 degree in same direction னா அதே மாதிரி 180 degree இப்படி வந்துட்டான். இதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல இருக்கும். இந்த மாதிரி வந்து கீழ பார்த்த மாதிரி இருப்பான். ஓகேவா? in same direction. and then 270 degree in anti clockwise direction. 270 என்னங்க? 270 னா 180 plus 90 தானே 270. அப்போ ஆன்டி கிளாக்வைஸ்னா இதுதான் ஆன்டி கிளாக்வைஸ். இது வந்து 180. இது கூட இன்னொரு 90 சேர்த்துக்கோங்க. 90 வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஸ்ட்ரைட்டா. இது வந்து 45 டிகிரின்னு உங்களுக்கு தெரியும். இது கூட இன்னொரு 45 இப்படி பார்த்த மாதிரி இருக்கும். 90 டிகிரி. இப்போ இது வந்து எந்த டைரக்ஷனுங்க? we all know ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத். இது எங்க பார்த்த மாதிரி இருக்கு? சவுத் வெஸ்ட். புரியுதா புரியலீங்களா? புரியுது சார். ஓகே. கரிஸ்மா ரேங்க்ஸ் 10th from top. சோ இது வந்து டாப்னு வச்சுக்கோங்க. கரிஸ்மா ரேங்க்ஸ் 10th from top. 10வது ஆளா இருக்காங்க கரிஸ்மா. அப்ப கரிஸ்மாக்கு மேல எத்தனை பேர் இருக்காங்க? 10 பேர் இருக்காங்க. 9 பேர் இருக்காங்க. 9 பேர் இருக்காங்க. இப்போ 15th from bottomனு சொல்றாங்க. கடைசியில இருந்து 15வது வந்து பாத்தீங்க அப்படின்னா கரிஸ்மா இருக்காங்க. அப்ப கரிஸ்மா கீழ எத்தனை பேர் இருக்காங்க? 14 பேர். 14. சோ கரிஸ்மாவோட சேர்த்து 1. சோ how many students totally? 24 students. 24 students in the class. In a row of boys facing north. எல்லாமே வந்து நார்த் பார்த்து நிக்கறாங்க. ஓகே. A is 16th from left. இது வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட். ஓகேவா? A வந்து பாத்தீங்கன்னா 16th ல இருக்கான். அப்ப A க்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? 15. And C is 16th from right end. இது வந்து ரைட்டுங்க. இங்க வந்து பாருங்க C இருக்காங்க 16th. அப்ப C க்கு முன்னாடி எத்தனை பேருங்க இருக்காங்க? 15. B who is fourth to the right of A. B வந்து பாத்தீங்கன்னா fourth right ன்னு சொல்றாங்க. சோ இது first right, second right, third right, fourth right யாருங்க? B.
அப்ப பிக்கு ஏக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 3 Three. members. Who is fourth to the right of A? இந்த who அப்படிங்கிறது யாருங்க குறிக்கும்? B. B. எப்பவுமே who, whom, whose இந்த மாதிரி வார்த்தைகள் வந்துச்சுன்னா previous statementல இருக்கக்கூடிய இரண்டாவது ஆள் அவங்கள தான் வந்து குறிக்கும். ஓகேவா? So B is fourth to the right of A. Okay. Okay. B is fourth to the right of A and is fifth to the left of C. யாருங்க fifth to the left of C? பி. B. First left, second left, third left, fourth left, fifth left. So அப்ப B க்கு C க்கு நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க? 4 people. இப்போ மொத்தம் எத்தனை பேர் இங்க இருக்காங்க? 15 plus 15 30. 3 plus 4 7. அது கூட A B C கவுண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் இங்க இருக்காங்க மொத்தம்? 40. 40. இதுதான் நம்மளோட ஆன்சர். புரியுதா புரியலங்களா? Yes, sir. Next one. Can you solve this puzzle? 9 17 33 question mark. என்னவா இருக்குங்க? ஓகேங்க தெரியலையா? Sir, 65. 65. Perfect. So 9 into 2 என்னங்க வரும்? 18. 18. Minus 1. 17. அதே மாதிரி 17 into 2 என்னங்க வரும்? 34. Minus 1. 33. அப்ப 32 into 2. 66. 66 minus 1. 65. 65, sir. 65. செகண்ட் இந்த ஸ்டார் பாருங்க என்னங்க கொடுத்திருக்காங்க? 66, sir. 66. Sorry. என்னங்க கணக்கு இது? Sorry, sir. Into 2 plus 2. வெரி குட். 7 into 2. 14. 14 plus 2. 16. 16 into 2. 32. 32 plus 2. 32. 34. 34. 34 into 2. 68. 68 plus 2. 68. 70. 70. 70 into 2. 140. 140. 140 plus 2. 142. 142. அப்ப அதான கணக்கு புரிஞ்சா? Yes, sir. நெக்ஸ்ட் ஒன். இந்த பிக்சர் பாருங்க. வாட் இஸ் தி ஆன்சர்? Sir, 216. 216. 216. How? 6 cube. Yes. So 5 க்கு 4 க்கு டிஃபரன்ஸ் என்னங்க? 1. 1 cube. 1. 7 க்கு 3 க்கு டிஃபரன்ஸ்? 4. 4. cube. 64. 11 க்கு 8 க்கு டிஃபரன்ஸ்? 3. 3. 3 cube. 27. 8 க்கு 2 க்கு டிஃபரன்ஸ்? 6. 6 cube. 216. புரியுதுங்களா? Yes, sir. நெக்ஸ்ட்ங்க. ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் ஆஃப் a clock at 10:25. ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னா என்னங்க? அதோட ஆப்போசிட் டைரக்ஷன். எஸ். இப்போ 90 டிகிரிக்கு மேல இருக்கக்கூடிய ஆங்கிள், 90 டிகிரினா ரைட் ஆங்கிள், அந்த 90 டிகிரிக்கு மேல இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னன்னு சொல்லுவாங்க? ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னு சொல்லுவோம். இப்போ 91 டிகிரி, 92 டிகிரி, அந்த மாதிரி 360 டிகிரி வரைக்கும் இருக்கிறது எல்லாமே வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் தான் சொல்லுவோம். இப்போ ஒரு கிளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிளாக்கோடைய 2 நீடில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10:25ன்னு சொல்லியிருக்கானா? இது 12, இது 3, இது 6, இங்க 9. 10:25னா சின்ன முள் வந்து இப்படி இருக்கும், பெரிய முள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 பார்த்த மாதிரி இருக்குமா? இப்போ வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. எப்பவுமே ஒரு கிளாக்கோட ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. நான் உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். என்னங்க ஷார்ட்கட்? தீட்டா ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 11/2 டிகிரி இன்டூ மினிட் நீடில் மைனஸ் 30 டிகிரி இன்டூ ஹவர் நீடில். இதை வந்து மனசுல வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதுல எதுங்க மினிட்? 10 25 25. 25. ஹவர் எதுங்க? 10. 10. So theta equal to 11/2 into 25 minus 30 into 10 300 இல்லையா?
சரிங்க. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணிடுவோம். 25 into 11 வந்து 275. 275 by 2 என்னங்க வரும்? 1 times 3 times 7, 137.5. So theta equal to 137.5 minus 300. What is 137.5 minus 300 again? 162.5. இல்லையா? சி ஆக்சுவலி வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னா 180 டிகிரிக்கு மேல இருக்கணுங்க. நான் வந்து 90ன்னு சொல்லிட்டேன் இல்லையா? 180 டிகிரிக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா we call it as a reflex angle. அப்ப இது 180க்கு மேல இருக்கா 180 கீழ இருக்காங்க? Below 180, sir. அப்ப நம்ம என்னங்க பண்ணணும்? Minus 360 degree. Yes, 360 minus 162.5 எவ்வளவுங்க வரும்? 197.5 degree. இதுதான் நம்மளோட ஆன்சர். புரியுதா புரியலீங்களா? Yes, sir. இப்போ ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் மினிட் நிடல் அண்ட் ஹவர் நிடல் at 325. சீக்கிரமா சால்வ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருங்க சீக்கிரம் சால்வ் பண்ணுங்க. 325க்கு ஆங்கிள் என்னவா இருக்கும்? Sir, 60 degree. 60 டிகிரி வருது. ஓகேங்க. So theta equal to 11 by 2 into 25 minus what is that? 30 into 3 90 வருதுங்க. So it is what? 275 by 2 you get how much? 137.5. So 137.5 minus 9 எவ்வளவுங்க வரும்? 47. So நம்ம ஆன்சர் என்னங்க வருது? 47.5. ஆமாவா இல்லையாங்க? Yes, sir. Yes, sir. Yes. Next thing. The calendar for the year 2005 is same for which year? 2005 calendar 2016. 2011 sir. 2033. இல்லைங்க. இப்ப பாருங்க, நம்ம கேலண்டர் ரீயூஸ் பண்றது எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கேலண்டர் இயர் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து 4 ஆல டிவைட் பண்ணணும். ஒரு நம்பர் நீங்க 4 ஆல டிவைட் பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லா 4ல டிவைட் பண்ணணுமா இல்ல லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் மட்டும் 4ல டிவைட் பண்ணா போதுமா? Last 2 digits. எஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 12432 இது வந்து 4ல டிவைட் ஆகுமான்னு கேட்டா டிவைட் ஆகுமா ஆகாதா? August. Sir. ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்ஸ் என்னதுங்க? இந்த 32 வந்து 4ல டிவைட் ஆகும் தானே? அப்ப கொடுத்திருக்க நம்பர் கம்ப்ளீட்லி 4ல டிவைட் ஆகும். அதே மாதிரி 2005 இதுல வந்து 4ல டிவைட் பண்ணனும்னா லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் என்ன இருக்கு? 05. டிவைட் பண்ணுங்க என்ன வரும்? 1 times 4 4. ரிமைண்டர் என்னங்க வரும்? 1. இப்போ ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 1 வருதுன்னு வெச்சுக்கோங்களேன். கொடுத்திருக்க இயரோட வந்து +6 ஆட் பண்ணனும். ஆட் பண்ண என்னங்க வரும்? 2011. இப்போ இதே கொடுத்திருக்க நம்பர் வந்து லெட்ஸ் சே 2006 ன்னு இருக்குன்னு வெச்சுக்கங்க. இது 4 ஆல டிவைட் பண்ண என்னங்க வரும் ரிமைண்டர்? 2 வந்துச்சு அப்படினா அது கூட வந்து கொடுத்திருக்க நம்பரோட எதை ஆட் பண்ணனும்? 11 ஆட் பண்ணனும். 11. ஆட் பண்ணா 2016. ஆனா இந்த 2016 வந்து பாத்தீங்க அப்படினா லீப் இயரா நான் லீப் இயராங்க? Leap year, sir. 2005 வந்து லீப் இயரா நான் லீப் இயராங்க? Non-leap year. அப்ப 2016 ஆன்சர் வருமா? No, sir. வராது. ஒரே ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. சாரிங்க, இட்ஸ் ஆக்சுவலி 2006ல தான் டிவைட் பண்ணனும். மண்ட கஞ்சஸ், ஐ அம் சாரி, ரியலி சாரி. சோ இப்போ 2006 இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்களேன். 4ல டிவைட் பண்ண ரிமைண்டர் என்னங்க வருது? 2, sir. அப்போ 2006 கூட 11 ஆட் பண்ண என்னங்க வரும்?
2017. 2017. இப்போ இதுவே 2018 வச்சுக்கோங்களேன். ஐம் சாரி 7 வச்சுக்கோங்களேன். 4 1 times 4 4 ரிமைண்டர் என்னங்க வருது? 3. இப்போ ரிமைண்டர் 3 வந்துச்சுன்னா 2007 கூட நம்ம 11 தான் ஆட் பண்ணணும். பண்ண என்னங்க வரும்? 2018. அப்போ உங்களுக்கு ரிமைண்டர் 1 வந்துச்சுன்னா எவ்வளவு ஆட் பண்றீங்க? Plus 6. ரிமைண்டர் 2 வந்தா Plus 11. 11. ரிமைண்டர் 3 வந்தா Plus 11. இப்போ ரிமைண்டர் 4 வருமா? No, 4 sir. வராது. அப்போ ஒரு லீப் இயர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து 2004 ஓட கேலண்டர் எப்போ யூஸ் பண்ணுவான்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ சிம்பிளா நம்ம என்ன பண்ணணும்? பிளஸ் 28 ஆல ஆட் பண்ணிடணும். பிளஸ் 28 ஆட் பண்ண என்னங்க வரும்? 2032. 2032. Just a second. Yes, 2032 லீப் இயரா நான் லீப் இயராங்க? Leap year, sir. அப்ப 2004 ஓட கேலண்டர் எப்ப யூஸ் பண்ணலாம்? 2032 யூஸ் பண்ணலாம். இது புரியலீங்களா? இப்போ நான் என்ன சொன்னேன்னு புரியலீங்களா? இதுதான் ஷார்ட்கட்டுங்க. கொடுத்திருக்க இயரை வந்து பாத்தீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2026ல இருக்கமா, இந்த கேலண்டர் எப்ப யூஸ் பண்ணுவீங்க? இப்போ நம்ம யூஸ் பண்ற இதே கேலண்டர் எப்ப யூஸ் பண்ணலாம்? அப்ப 26 எதுல டிவைட் பண்ணுவீங்க? 4ல. 6 4 சார் 24. ரிமைண்டர் 2 வருது. ரிமைண்டர் 2 வந்தா எவ்வளவு ஆட் பண்ணணும்? Plus 11. பிளஸ் 11 ஆட் பண்ண என்னங்க வரும்? 2037. புரியுதா புரியலையா? அப்போ புரியுது sir. Yes sir. ஓகேங்க, டன். நவ கமிங் டு வென் டயகிராம்ஸ். இந்த மாதிரி क्वेश्चन ரொம்ப ரொம்ப பாப்புலருங்க. கண்டிப்பா ஒரு क्वेश्चन கேட்பாங்க, பாத்துக்கோங்க. சோ என்னங்க கொடுத்திருக்காங்க? இதுல வந்து அந்த the boys, இதுல நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? the boys who are athletic and are disciplined and are indicated by which numbers? athletic and disciplined boys எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. athleticனா எதுங்க? Round sir. ரவுண்ட். டிசிப்ளின் அப்படினா என்னதுங்க? Square. ரைட், சோ ஸ்கொயர். அதுல வந்து நமக்கு என்ன வேணுங்க? அத்லெட்டிக்ஸ். பாய்ஸ். சோ பாய்ஸ் அப்படினா என்னதுங்க? Rectangle. இது ரெக்டாங்கிள். சோ அந்த சர்க்கிள்குள்ள, ஸ்கொயர்க்குள்ள, ரெக்டாங்கிள்குள்ள இருக்க ஒரே நம்பர் எதுங்க? 4. அப்ப நம்ம ஆன்சர் என்னங்க? 4. இந்த மாடல் क्वेश्चंस ரொம்ப ரொம்ப பாப்புலருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்ங்க, which diagram correctly represents the relationship between human beings, teachers and graduates? இல்ல இது வந்து human being, teachers and graduates மென்ஷன் பண்ணனும்னு சொல்லி கேக்குறாங்க. ஏவா, பியா, சியா, டியா? Option A, sir. ஆப்ஷன் ஏ. இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் பி ன்னு வெச்சுக்கோங்களேன். நம்ம யூசுவலா என்ன திங்க் பண்ணுவோம்? எல்லாரும் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் தான். டீச்சரும் கிராஜுவேட்ஸும் ஹியூமன் பீயிங்ஸ் தான். ஆனா இந்த ஆப்ஷன் பி பாத்தீங்கன்னா டீச்சரும் கிராஜுவேட்ஸும் தனித்தனியா இருக்க மாதிரியா இருக்கு. டீச்சரும் கிராஜுவேட்ஸும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. ஆனா அப்படி சொல்ல முடியாது. கண்டிப்பா டீச்சர்ஸும் கிராஜுவேட்ஸும் வந்து, இப்போ சில கிராஜுவேட்ஸ் தான் டீச்சரா இருப்பாங்க இல்லையா? சில கிராஜுவேட்ஸ் வந்து டீச்சரா இருப்பாங்க. சில இடத்துல வந்து கிராஜுவேட்ஸ் இல்லாதவங்களும் டீச்சரா இருப்பாங்க. அந்த பால்வாடி எல்லாம் போனீங்கன்னா கிராஜுவேட்ஸ் இல்லாதவங்க டீச்சரா இருப்பாங்க. அப்ப நமக்கு ஆன்சர் என்னவா இருக்குங்க? ஆப்ஷன் ஏ. இப்போ ஆப்ஷன் சி எல்லாம் நம்ம சூஸ் பண்ண கூடாது. ஏன்னா மூணுக்குமே தொடர்பு இல்லாத மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவாங்க? இங்க ஆப்ஷன் டி சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா சில ஹியூமன் பீயிங்ஸ் தான் டீச்சர்,
அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளால அப்படியெல்லாம் வந்து சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்ங்க, which of the following diagram represents the relationship among sun, moon and stars? இதுல எதுங்க sun, moon and star வந்து ரெப்ரசன்ட் பண்ணும்? ஏவா, பியா, சியா, டியா? இதுல மேக்ஸிமம் நம்ம மிஸ்டேக் பண்ணிடுவோம். சி ஆப்ஷன் சி ஆப்ஷன் டிங்க. பிகாஸ் sun is a what? Star. Star. So sun is a star. But what is a moon? It's a satellite. சரிதானே? Yes, sir. அப்ப ஆப்ஷன் என்னங்க வரும்? D. D. Now, which of the following diagram represents the correct relationship between judge, thief, and criminal? Option C, sir. Option C. Because thief எல்லாமே வந்து யாருங்க? Criminal. But judge வந்து பாத்தீங்கன்னா separate. Nextங்க, syllogism பாருங்க. Some books are lamps, some lamps are rods. Conclusion 3 conclusions இருக்கு. எது கரெக்டா இருக்குங்க? Some books are lamps னு கொடுத்திருக்காங்க. சில books வந்து பாத்தீங்க அப்படின்னா lampsங்க. lamps வந்து பாத்தீங்கன்னா rodsங்க. நம்மளால கண்டிப்பா some books are rods னு சொல்ல முடியுமா? No, sir. No, sir. No rod is either book or lamp னு சொல்றோம். rod வந்து பாத்தீங்கன்னா புக்கோடயும் லாம்போடயும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்றோம். No, கண்டிப்பா sir, rod sorry. lamp இருக்குதானே? எல்லா ராட்ஸ்மே வந்து லாம்ப்ஸ்குள்ள இருக்குன்னு சொல்றோம். எல்லா ராட்ஸ்மே லாம்ப்ஸ்குள்ள இருக்குமாங்க? No, sir. If some rods are lamps, நமக்கு என்ன கன்க்ளூஷன் தான் கரெக்டா இருக்கும்? Some lamps or rods மட்டும் தான் கரெக்டா இருக்கும். அப்ப இதுவும் தப்பு. அப்ப ஆன்சர் என்னங்க? None follows. None of the conclusion follows. சார் செகண்ட் கன்க்ளூஷன் மட்டும் கொஞ்சம் இன்னொரு டைம் சொல்லுங்க சார். No rod is either book or lamp னு சொல்றாங்க. சோ இந்த ராடுக்கும் புக்கும் லாம்புக்கும் வந்து கண்டிப்பா சம்மந்தம் இருக்காது. எய்தர் அப்படின்னு என்னங்க, ஒண்ணு புக்கோட சம்மந்தம் இருக்காது, இல்ல லாம்போட சம்மந்தம் இருக்காதுன்னு சொல்றாங்க. ஆனா கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால அந்த லாம்புக்கும் ராடுக்கும் புக்குக்கும் ராடுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா அப்படின்லாம் வந்து சொல்லவே முடியாது. ஆமா தானங்க? பிகாஸ் அவன் என்ன கொடுத்திருக்கான்? சம் lamps are related to rods தானே கொடுத்திருக்கான். கண்டிப்பா நோ புக் இஸ் ரிலேட்டட் டு ராட்னு சொல்ல முடியுமா உங்களால? நோ சார். நம்மளால வந்து அதுக்கு கரெக்டான கனெக்ஷன் சொல்ல முடியாது இல்லையா? சோ அதுக்கு வந்து none of the conclusion follows தான். ஓகே. சரிங்க. Now when the following figure is folded to form a cube, how many dots would lie opposite to the face bearing 5 dots? இப்போ இத வந்து வச்சு ஒரு கியூப் வந்து ஃபார்ம் பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்க. இப்போ கரெக்ட்டா இந்த 1க்கு ஆப்போசிட்ல யார் போவாங்க? 6. ஆஹா, இங்க பாருங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்க? 4 போயிடுவாங்க. see இத வந்து இப்படி மடக்குவீங்க, இத வந்து பாத்தீங்கன்னா இப்படி மடக்குவீங்க. இந்த 6 வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு ஆப்போசிட்ல வருவாங்க? 2க்கு ஆப்போசிட்ல வருவாங்க. இப்போ இந்த 3 வந்து யாருக்கு ஆப்போசிட்ல போயிடுவாங்க? 5. அப்ப நம்மளோட 3 sir answer. ஆப்ஷன் வைங்க வந்துட்டேன். 3. Option C, sir. எஸ், ஆப்ஷன் சிங்க. ஓகேங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ குட்டியா வந்து ஒரு ரிவிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணேன். ஸோ தட்ஸ் வை ஐ ஹவ் கிரியேட்டட் திஸ் கிளாஸ் ஃபார் யூ. சார் இந்த கிளாஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சாங்க? டு யூ ஃபைண்ட் இட் ஹெல்ப்ஃபுல் பீப்பிள்? Yes, sir. Yes, sir. எஸ். எஸ் சார். Helpful. சார் ஒரு டவுட் இருக்கு சார். சொல்லுங்க. இல்ல சார் 2025 MCA ரீடிங் கம்பேரிஷன் தனி டாபிக்கா கேட்டிருக்காங்க. சோ அது அந்த வருஷத்துக்கு மட்டும் கேட்டிருக்காங்களா இல்ல இனிமே அது ஆட் ஆன் ஆகுமா சார்? எம்சிக்கு தானே சொல்றீங்க? ஆமா சார். சரி, எம்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2024 கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எல்லாமே டிஃபரெண்டா தான் இருக்கு. 2024ல 12 கொஸ்டின் வந்து வெர்பல் எபிலிட்டில இருந்து கேட்டாங்க. 2025ல வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து உள்ள போட்டுட்டாங்க. ஹென்ஸ்ஃபோர்த் உங்களுக்கு வெர்பல் எபிலிட்டியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேண்டேட்டரியா வரும். ஸோ வெர்பலும் நீங்க பார்த்து வச்சுக்கிறது மேண்டேட்டரி. ஸோ ஆர்சியில வந்து ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் ஆர்சி பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் ஆர்சி அப்படின்னா 5 லைன் இருக்கும். ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் மாதிரி 5 லைன் இருக்கும். அதுல இருந்து வந்து ஒரு 2 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த மாதிரி தான் கேட்பாங்க, பெருசா கேட்க மாட்டாங்க. ஓகேவா? 2025 மொத்தமா 20 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஐ மீன் 4 ரீடிங் கம்பேரிஷன். சோ 25 மார்க்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா you have to expect 25 marks. So quants 25, reasoning 25, verbal 25, computer awareness 25.
ஸோ 4 into 25 100 மார்க்ஸ். சார் அப்ப அனாலிட்டிக்கல் ஒரு டாபிக் இருக்குங்க சார். ஆமா, அனாலிட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் ரெண்டுமே ரீசனிங் தாங்க. ஓகேவா? அனாலிட்டிக்கல்னாலும் சரி, லாஜிக்கல்னாலும் சரி. லாஜிக்கல் ரீசனிங்னா சிலாஜிசம், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் வரும். அனாலிட்டிக்கல் அப்படின்னா உங்களுக்கு அந்த நம்பர் சீரியஸ், அந்த பிக்சர்லாம் நம்ம பார்த்தோம்ல, அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனாலிட்டிக்கல் வரும். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்த்த டாபிக் உள்ள கவர் ஆயிரும். இது கூட வந்து அந்த லீனியர் அரேஞ்ச்மெண்ட், பசில் சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தோம்ல, அதே மாதிரி லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டும் வந்து கேட்பாங்க. வேற ஏதாவது டவுட் இருக்காங்க? சார் எம்பிஏ கொஸ்டின்ல எதுவும் சேஞ்சஸ் இருக்கா இல்லனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மாதிரி? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுங்க. எம்பிஏ வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு ஐடியாஸ் தான் வந்து நமக்கு கொடுக்கும். அதே கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்கன்னு கிடையாது. ஸோ யூ வில் கெட் அன் ஐடியா. ஸோ அந்த ஐடியாஸ்க்கு மட்டும் அதை பாருங்க, அதை பிலீவ் பண்ணிட்டு போகாதீங்க. ஓகேவா? ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் லாஜிக்கல் ரீசனிங், எம்பிஏவும் சரி எம்சிஏவும் சரி, லாஜிக்கல் ரீசனிங் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. பிளட் ரிலேஷன், டைரக்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்த்தோம்ல, இந்த டாபிக்ஸ் எல்லாம் திரும்ப ஒரு டைம் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த டைம் வந்து அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் 121 ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணிருக்கீங்க இந்த கிளாஸ். லாஜிக்கல் ரீசனிங் மட்டும் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் டெஃபினெட்லி கெட் a good mark. அதுக்காக குவான்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ண வேணாம்னு சொல்லல, லாஜிக்கல் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். பிகாஸ் யூ வில் see the algorithm this time. Okay. Okay, வேற ஏதாவது டவுட் இருக்கா? Shall we leave people? Thank you sir. ஓகேங்க, thank you so much for your patience. All the very best. Good night all of you. நாளைக்கு மீட் பண்ணலாம். Bye bye. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you.